மாதங்கள் எத்தனையோ இருந்தாலுமே புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே 12 மாதங்கள்லேயே சிறந்த மாதமாக சொல்லப்படுது. அந்த வகையில் அற்புதம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சூரிய பகவான் இப்போ கன்னி ராசிக்கு மாறி இருக்கிறாங்க. இதை புரட்டாசி மாதம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு தெய்வீக ஆற்றல்ங்கிறது நிறைஞ்சிருக்கும். ஈடில்லா நாட்களும் இந்த புரட்டாசி மாசத்தில் தான் வருதுன்னு சொல்லலாம். மகாயால பட்சத்திலிருந்து பித்ரு பட்சத்தில் இருந்து அந்த கந்தவேல் முருகன் வழிபாட்டில் இருந்து பெருமாள் வழிபாடுன்னு தொடர்ந்து நவ தேவிகளுடைய வழிபாட்டும் இந்த புரட்டாசியில் தான் வருது. இப்படிப்பட்ட நாட்களில் மிதுன ராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுது, எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள், எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மேற்கொள்றதால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்புகளுடைய ஒரு சிறப்பான பண்புகளை நாம் ஒரு சிலதை பார்த்துடலாம். மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான். மிதுன ராசியில் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதம் அடங்கியிருக்குது. ராசிகளில் மிதுன ராசி பொறுத்த வரைக்குமே ஒரு முதல் உபராசி தான். மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இரட்டையர் ராசி சின்னத்தில் பிறந்தவங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க எதுவாக இருந்தாலுமே ஒரு 2 விஷயங்களாக தான் கிடைக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசி பிறந்தவங்க ஒரு எல்லாரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க. அழகான மீன் மாதிரியான கண் இருக்குன்னு சொல்லலாம். கண்ணுலேயே எல்லாரையுமே கவர்ந்தெழுத்துடுவாங்க. கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கண் 1000 கதை பேசும். ஒரு 100 பேர் மத்தியில் இருந்தால் கூட இவங்க ஒரு தனிப்பட்ட ஆளாக தான் தெரிவாங்க. அப்படி ஒரு கவர்ந்தெழுக்கக்கூடிய முக வசீகரம், அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒல்லியான தோற்றம் இருந்தாலுமே எப்போதும் சுறுசுறுப்பாக பம்பர மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி வாழ்க்கையில் நல்லது கெட்டது அலசி ஆராயக்கூடிய குணம் இருக்கிறதால எவ்வளோதான் பிரச்சனையை வாழ்க்கையை சந்திச்சாலுமே சமன் செஞ்சு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துளோ கால் மாதிரி தான் இவங்க எந்த பிரச்சனைக்கும் ஒரு சரியான நீதி வழங்குவாங்கன்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி, சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டுமே இவங்க போய் உதவி செய்வாங்க. ஆனால் மற்றவங்க கிட்ட உதவின்னு போய் கேட்டு நிற்க மாட்டாங்க. தன் கையே தனக்கு உதவிங்கிற பாணி தான் அவங்க எப்போதுமே. எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு இழுத்து போட்டு ஆர்வத்தோட பார்க்கக்கூடிய குணம் இருக்கும். பாராட்டு கிடைச்சாலும் மற்றவங்கள ஒரு சில நேரங்களில் நீங்கள் அனுசரித்து போகிறதில்ல. இதுதான் நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு பலவீனம். அதே மாதிரி அதிகப்படியான குழப்பமும் இன்னொரு பலவீனமாக அமையலாம். மற்றபடி மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிறப்பானவங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்படையக்கூடிய ஆற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சகோதரர் மேலே, குடும்ப உறுப்பினர் மேலே, ஒரு தன்னோட துணையாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அதிகப்படியான பாசம் செலுத்தக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசி அன்புகள் தான். அதுலேயும் குறிப்பாக ஒரு இளைய சகோதரர்கள்லாம் இவங்களுக்கு பாசங்கிறது அதிகமாகவே இருக்கும். மூத்த சகோதரிகள் மேலே பாசம் அதிகமாக இருந்தாலுமே அவங்க சாதாரணமாகவே எடுக்கக்கூடிய முடிவு சில நேரங்களில் இவங்களை பாதிச்சிடும். அதனால தான் இளைய சகோதரி மேலே எப்போதும் பாசமாக இருப்பாங்க. தன்னோட வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் கொண்டவங்களா ஒரு சிறந்த துணையாக இவங்க இருக்கலாங்களே சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நிலையை உங்களால் அடைய முடியும். விட்டு கொடுத்து போகக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இதனால அதை கூடவே இவங்களுக்கு ஒரு சமயத்தில் எப்படி நடந்து கொள்ளணுங்கிற ஒரு குணமும் இருக்கிறதால எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இவங்களால சாதாரணமாக செய்ய முடியும். மற்றவங்களை எளிதாக யாருமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. எதையுமே ஒரு எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். மற்றவங்க பார்வைக்கு இவங்க ஒரு சாதாரணமாக தெரிஞ்சாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க ஒரு சிறந்த அறிவாளின்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசணும், எப்படி காரியம் சாதிக்கணுங்கிற ஒரு வாஜாலம், ஒரு மனசில் ஒரு நிலையான தன்மைங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதால இவங்க பேசக்கூடிய பேச்சை பொறுத்த வரைக்குமே எல்லார் மனசுலையும் இவங்க பேசுகிற பேச்சு நின்றுடுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் சேமிப்புங்கிறது நீங்கள் செய்கிறதில்ல. எவ்வளவுதான் நீங்கள் பணம் சம்பாரிச்சாலுமே நீங்கள் சேமிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க. பணத்தை தண்ணி மாதிரி செலவழிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இது எல்லாமே கட்டுப்படுத்துறது, ஆடம்பர செலவை கட்டுப்படுத்துறது, தொடர்ந்து மிதுன ராசி அன்புகள் இந்த குழப்பம் ஆவறது நீங்கள் தவிர்க்கிறது, இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தாவே போதும். உங்கள் வாழ்க்கை சிறப்பு. எந்த வேலையை செஞ்சாலுமே அதை தொடர்ச்சியை செஞ்சுட்டு வர பாருங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலைக்கு நீங்கள் தாவிடுவீங்க. இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டா உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்போதுமே பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக இந்த புரட்டாசி மாதங்களில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறதும், கந்த சஷ்டி கவசம் பாடி அந்த கந்தல் முருகனை வழிபாடு செய்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம். மேலுமே மிதுன ராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு சரியான தீர்வு காணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்குறோம். இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலுமே மிதுன ராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம்.
மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாசங்கிறது உங்களுக்கு லாபகரமான மாசமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அற்புதமான முறையில் மிதுன ராசியில் அமைஞ்சிருக்கிறாங்க. இதனால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பு தான். இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன விபத்து ஏற்படுறது, குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனை, சண்டை சச்சரவு, பிள்ளைகளோட பிடிவாதம்னு தொடர்ந்து ஒரு மன வருத்தத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை. தொடர்ந்து மனசில் கூட ஒரு நிம்மதிங்கிறது ஏற்பட்டிருக்காது. இது நிச்சயமான வாழ்க்கையாங்கிற அளவுக்குலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது இனி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாகணும். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதங்களில் பண வருமானங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கும். தேவையில்லாத இந்த காலத்தில் நீங்கள் ஆடம்பர செலவு செய்கிறத குறைச்சிக்க பாருங்கள். இயல்பாகவே உங்கள் மனசில் ஒரு கருணை, மற்றவங்களுக்கு உதவணுங்கிற குணம் உங்களுக்கு அதிகப்படியாக இந்த காலத்தில் ஏற்படும். நீங்கள் இந்த காலத்தில் ஒரு சம்மந்தமில்லாத உதவி செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டாம். அதனால் இந்த காலத்தில் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பணம் கொடுத்தீங்கனாலும் இந்த காலத்தில் அது திரும்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் யோசித்து செயல்படுங்க. வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். ஒரு சிலருக்கு இது வேலை மாறத்துக்கு இது சரியான நேரமாக இல்லை. நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்கள். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறது, இல்லைன்னா வேறு வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறது, இந்த மாதிரி சிந்தனை எல்லாமே இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போட பாருங்கள். சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. தேவையான அளவுக்குலாம் பண வருமானங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் பின்னாடியே செலவுங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால சுப செலவை மாற்றிக்க இது உங்கள் கையில் தான் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். ஜென்ம ராசியில் இப்போ செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சர்ம சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் இந்த காலத்தில் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே அந்யோன்யங்கிறது இனி சிறப்படைய போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே வாக்குவாதம், கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, மன அமைதிங்கிறது இருந்திருக்காது. இனி குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்புகள் எப்போதுமே தன்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே வெளியில் தெரியாத அளவுக்கு தான் நீங்கள் பார்த்துக்குவீங்க. தன்னோட குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயம் எதுவுமே மூன்றாம் நபர்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இருக்கும். இந்த குணத்தாலேயே இந்த உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னு சொல்லலாம். இனிமே உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணங்கிறது இந்த காலத்தில் தேவைப்படுது. மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் தேவைப்படக்கூடிய விஷயம் ஆறுதலான 4 வார்த்தை தான். தொடர்ந்து நீங்கள் அந்யோன்யங்கிறது இதனால் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அவசர முடிவை இந்த காலத்தில் குடும்ப விஷயத்தில் எடுக்கிறத நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. தொடர்ந்து பிரச்சனையை தவிர்க்கணும்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா கோபத்தை கட்டுப்படுத்துறது, பேச்சில் கொஞ்சம் தனிவுங்கிறது ஏற்படுறது. தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலம் சிறப்படையக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. உத்தியோக ரீதியாக எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா ராகு அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலைங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதிக கவனத்தோட வேலை பார்க்க வேண்டியது இந்த காலத்தில் அவசியம். பிழை ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். மேலதிகாரிகளும் கூட இருக்கக்கூடியவங்களும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை குற்றம் குறைங்கிறது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. வரக்கூடிய எதிர்காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய இந்த அச்சம், மனக்குழப்பம் இது எல்லாமே நீங்கள் தூக்கி போட்டுட்டு ஒரு மன நிம்மதியோட செய்யக்கூடிய வேலையை விருப்பப்பட்டு செய்ய பாருங்கள். ஏதாவது புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறது, இல்லைன்னா புதிய தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தலாம், இந்த மாதிரியான எண்ணம் எல்லாமே இருக்கலாம். இது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறதா நல்லது. வியாபாரம் பொறுத்த வரைக்குமே ராகுவோட நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த போட்டிங்கிறது இப்போ அதிகமாக தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த பட்டக்காலிலேயே படுநின்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் அடுத்தடுத்து சில பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் தள்ளி போட பாருங்கள். வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதனால் மனசில் ஒரு கலக்கங்கிறது வேண்டாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள், விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இப்போ சுபபலன்கிறது அதிகரிக்குன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் கூடுதல் கவனம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலத்தில் தேவை. வரணும் நிறைய விஷயங்கள் நம்பி பல விஷயங்களை ஏமாந்து போயிருப்பீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரவேண்டிய பாக்கி எல்லாமே ஒரு சில நேரத்தில் தாமதமாகிருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் எதிர்காலத்தை சமாளிக்கணும்னா நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கம் தொடர்ந்துட்டு வர்றது நல்லது. சுக்கரனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நிலையில் இப்போ உங்களுக்கு அவர் மட்டும்தான் ஆதரவாக இருக்கிறாங்க. இதனால் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கூடுதல் கவனம் கண்டிப்பாக அவசியம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே முதல் 3 மாதங்களுக்கு, முதல் 3 வாரங்களுக்கு மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து ஒரு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு. அதனால் தொடர்ந்து ஒரு முழு கவனத்தோட பாடத்தை செலுத்திட்டு வர பாருங்கள். கவனம் செலுத்துங்க. மற்ற விஷயங்களை கவனங்கிறது வேண்டாம். கூட பழகக்கூடிய நண்பராக இருக்கட்டும், ஒரு நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும், இந்த காலத்தில் ஒரு சரியான பழக்க வழக்கம் இல்லைன்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகிறது தான் நல்லது. தேவையில்லாத பழிங்கிறது உங்கள் மேலே ஏற்படலாம்.
மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கணும்னா முடிஞ்ச வரைக்குமே யோகா, தியானம், மனசை ஒருநிலைப்படுத்த பயிற்சி இது எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. இந்த காலத்தில் ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே செவ்வாயோட நிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிக உஷ்ணங்கிறது உங்கள் உடம்புல ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடம்புல இயல்பாகவே ஒரு அசதி, சோர்வுங்கிறது ஏற்படும். ஒரு சிலருக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். கை கால் குடைச்சல், கை கால் மரத்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும். சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் உடனடியாக மருத்துவர ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வது, சரியான ஆரோக்கியமான சாப்பிட்றதும் நல்லது. அதே மாதிரி இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி வீட்டுக்கருவில் விச ஜந்துக்கள் நடமாட்டம் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கலாம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிறது இந்த காலத்தில் நல்லது. ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த காலத்தில் கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கணும். தொடர்ந்து கைப்பணத்தை நினச்சி கொஞ்சம் செலவு செய்கிறத கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள். சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த பாருங்கள். தினமுமே காலையில் மாலையில் 2 வேளையுமே நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும், பெருமாள் வழிபாடு செய்கிறது, கந்த சஷ்டி கவசம் படித்து அந்த கந்தவேல் முருகனை வழிபாடு செய்கிறதும், கூடவே குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் எப்போதும் மறக்காமல் செஞ்சுட்டு வரது நல்லது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே முன்னோர் வழிபாடும் கூடவே செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.